ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். என்ன பார்க்க போகிறீங்கன்னா, கரண்டை வச்சு தீயல். ஓகேவா? தீயல்னால் நான் ஒரு இதில் பண்ணுவேன். எல்லோரும் எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல, நான் பண்ணுற மெத்தேடில் உங்களுக்கு போடுறேன். ஓகேவா? அந்த பிரண்டையை தான் நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். தெரியுதா? இதெல்லாம் எடுத்து கட் பண்ணி எடுத்துகிட்டு முத்தல் இல்லாத பகுதி இது வரைக்கும் நல்லா தான் இருக்கும் எனக்கு. ஓகேவா? முத்தல் இல்லாத பகுதி இந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன் நான். இருக்க பாருங்கள், இது வரைக்கும் தான் எடுப்பேன். ஓகேவா? அந்த தழுவு இருக்குது பார்த்தீங்களா, இதிலேருந்து இது வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். எடுத்து நான் இவ்வளோ க்ளீன் பண்ணி நானே வச்சுருக்கேன். இதை என்ன பண்ண போகிறேன்னா தீயல் பண்ண போகிறேன். ஓகேவா? அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு புளியை பாருங்கள், இதை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். ஓகேவா? கழுவி எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி போட்டு ஊற வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இது தண்ணி ஊற்றி ஒரு சைடு ஊற வச்சுக்கலாம்ப்பா. ஊறட்டும் ஒரு பக்கம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேவையான மசாலா என்னெல்லாம் அப்படின்னு பார்த்துக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தேங்காய். ஓகேவா? கொஞ்சம் இஞ்சி, அதுதான் இஞ்சி, கொஞ்சம் பூண்டு, அப்புறம் கொஞ்சம் உளுந்து, வெந்தயம், நல்ல மிளகு கம்மியாக, ஜீரகம், அப்புறம் கொஞ்சம் துவரம் பருப்பு. ஓகேவா? அப்புறம் பார்த்திங்கன்னா மீதி கருவேப்பிலை. அப்புறம் இனி என்னெல்லாம் வேணும்னாக்கி வத்தல், மல்லிப்பொடி. ஏன்னா இதெல்லாம் முழுசாண்ட இல்லை, நான் எல்லாமே பொடி ஆட் பண்ணுறேன். ஓகேவா? ஆமாம், பொடி வந்து இதுக்கு வந்து பொடி ஆட் பண்ணேன். அது கடைசி தான் நான் போடுவேன். இப்போ இந்த மசாலாலாம் என்ன பண்ண போகிறேன்னா வறுக்க போகிறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம வறுக்கிறது தான் வேலை. வறுக்கிறதுக்கு சட்டி வச்சுட்டு போகிறாங்க அடுப்பில். சுடுது. சட்டி வச்சுட்டு நல்லெண்ணெயில் தான் வறுக்கணும். ஓகேவா? நல்லெண்ணெயில் தான் இதை நம்ம சமைக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் ஊற்றிட்டேன். நல்லெண்ணெய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா எல்லாம் சேர்த்த வறுப்பேன். ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம இஞ்சி, அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பூண்டு ரெண்டு சேர்த்தே போட்டுட்டேன். இதை நல்லா வறுத்துக்கிட்டு எல்லாமே வறுக்கணும். ஓகேவா? அந்த இஞ்சி, பூண்டு, நான் எடுத்துக்கிட்டு வந்த மசாலா, இது எல்லாமே நம்ம எல்லாம் வறுக்கணும். வறுத்துக்கிட்டு இது மட்டும் இல்லை, இதை வறுக்கச்ச பார்த்திங்கன்னா இந்த பிரண்டையும் கலர் மாறுறது வரைக்கும் நல்லா வறுக்கணும். ஓகேவா? நான் நல்லா வறுக்கிறேன் பாருங்கள். ஒவ்வொன்றா வறுக்கிறேன். ஆனால் எல்லாம் சேர்த்து தான் வறுப்பேன். ஓகேவா? அள்ள மாட்டேன், தனித்தனியாட்டி எடுத்து இது பண்ண மாட்டேன். இதை பாருங்கள், இது கொஞ்சம் இதாகிடுச்சா அப்படியே எல்லாமே போட்டுரும் இதுலேயே. ஓகேவா? இது வறுந்துருச்சா பாருங்கள், பிரண்டையெல்லாம் அதிலே போட்டு வறுத்துற வேண்டியதான். நான் கொஞ்சமாக எடுக்கலாம் பார்த்தேன், பறிச்சது நிறைய ஆயிடுச்சுப்பா. நல்லா எல்லாத்தையும் வதக்கி தீயில் வச்சா ஒரு வாரம் இருக்கும். ஓகேவா? பார்த்தீங்கன்னா எல்லா பிரண்டையும் தட்டிட்டோம்பா. இப்போ இதில் பிரண்டை, இஞ்சி, பூண்டு. ஓகேவா? இதெல்லாம் நல்லா வறுக்கணும் ஃபஸ்ட்டு. இது நல்லா வறுந்த பிறகு தான் மீதி உள்ள பொருள்லாம் போடணும். ஓகேவா? எல்லோரும் தனித்தனியாக வறுப்பாங்க சில பேர், நான் அப்படி இல்லை, எல்லாமே சேர்ந்தே வறுந்துடும், நல்லா வறுந்து வந்துடும். ஓகேவா? அதுக்காக தான் நல்லெண்ணெயில் வதக்குனா தான் நல்லாயிருக்கும். இந்த ஒரு தீயல் மட்டுமே என்ன பண்ணாக்கி நல்லெண்ணெய் தான் ஃபுல்லாகவே வதக்கணும். ஓகேவா? அந்த கூட்டுமே நல்லெண்ணெய் தான், மற்ற சமையல் ஆயிலெல்லாம் வைக்கக்கூடாது. டேஸ்ட் நல்லா இருக்காதுப்பா. வைக்கலாம், ஒன் டே வச்சு சாப்பிட்லாம். இது எனக்கு வந்து ஒன் டேயில் ரொம்ப நாள் போகும். ஓகேவா? ஒரு வீக்காவது வச்சு நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இவ்வளோ பிரண்டையுமே இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாருங்கள் இவ்வளோத்துக்கு வதங்கிடுச்சா. இதில் என்ன பண்ணலாம், நான் சொன்னேன் தனித்தனியாக வறுக்க மாட்டேன், எல்லாமே சேர்த்தே தான் வறுப்பேன். ஓகேவா? இதோ இந்த உளுந்தம்பருப்பு, உளுந்து, பாருங்க, உளுந்து, பருப்பு, ஜீரகம், அந்த இதெல்லாம் தேங்காயை தள்ளி மீதி எல்லாம் போட்டேன்ப்பா. ஓகேவா? தேங்காயை தள்ளி மீதி எல்லாமே போட்டிருக்கேன். அதில் எடுத்து வந்த பொருள் எல்லாமே. ஓகேவா? லைட்டாக சூடாகிடுச்சுன்னா எல்லாம் சேர்த்தே மிக்ஸ் பண்ணிக்கலாம், வறுந்துடும் நல்லாவே. ஓகேவா? எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறேன். நல்லா வறுந்துடும். ஏன்னா சில பேருக்கு தனித்தனியாக வதக்குவாங்க, நமக்கு அப்படி இல்லை. நான் வந்து ஒன்றா தான் இது வரைக்குமே ட்ரை பண்ணியிருக்கேன். ஓகேவா? நல்லா வதங்கி வந்துடும், கலர் மாதிரி வரும். அப்போ தான் எப்படி சொல்லலாம், இந்த தண்ணி எல்லாம் இதில் ஈரப்பதமெல்லாம் வற்றணும். அப்புறம் பாருங்கள், தேங்காயும் கருவேப்பிலை போட்டாச்சா. தேங்காய் வந்து எப்படி சொல்லலாம், கலர் மாறி வரணும், அவ்வளோவுக்கு இதை வதக்கணும். தேங்காய் கலர் மாறிடுச்சுனாலே எல்லா மசாலாவும் ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். கொஞ்சமாக தான் போடணும்ப்பா டேஸ்ட்டுக்காக. தேங்காய்லாம் நிறைய போடக்கூடாது.
இனி இதில் என்னெல்லாம் போடணும்னா இப்போ போட மாட்டேன். இது வதங்கினதுக்கப்புறம் மஞ்சள் பொடி, வத்தல் பொடி, மல்லிப்பொடி இந்த 3 கடைசியாக போடுறேன். ஓகேவா? இந்த பாருங்கள் எப்படி தேங்காயெல்லாம் பார்த்திங்களா கலர் மாறிடுச்சு. தேங்காயெல்லாம் வந்து எல்லாமே வறந்துடுச்சு. நல்ல இந்த கண்டிஷனை பாருங்கள். பருப்பு உளுந்து வரைக்கும் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. தெரியுதா? இந்த பதத்துக்கு இப்போ வந்து நமக்கு வந்து இது நல்லா வறுத்தாச்சு. ஓகேவா? இதில் இனி என்ன பொருள் போடணும் அப்படின்னா முழுவத்தல் போடணும். நான் போடலை. நான் பாருங்கள் இந்த இவ்வளோத்துக்கு இவ்வளோ போட்டிருக்கேன். இந்த ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். முழு வத்தலாக இருந்தால் 10 வத்தல் போடலாம் இதுக்கு. ஏன் அப்படின்னா காரம் இருந்தால் தான் இது சாப்பிட முடியும். இந்த இது ஒன்று ஓகேவா? அது சுனைக்கும். இந்த பிரண்டை வந்து கொஞ்சம் சுனைக்கும். ஓகேவா? வத்தல் அப்புறம் பார்த்திங்கன்னா மல்லிப்பொடி பாருங்கள். இதோ இந்த அளவுக்கு இந்த ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் முழுசாக போடுங்க, கரெக்டாக இருக்கும். ஓகேவா? அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி இதோ தேவைக்கு போட்டாச்சா. இனி இது வந்து நம்ம வந்து இது வறுக்காத பொருள், அதனால் இந்த இதிலே சூட்லேயே வறுத்துக்கணும். முழுசாக போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அதிலே இதாகிருமா. இப்போ நம்ம வந்து பொடி போடுறதுனால இதை கொஞ்சம் வதக்கணும். ஓகேவா? அப்புறம் இன்னும் என்ன பொருள் பார்த்திங்கன்னா நாங்கள் புளி அப்புறம் ஊற வச்சுருக்கோம் பாருங்கள். இதை ஆல்ரெடி கழுவி தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். இனி இந்த கோஸெல்லாம் எடுத்துடுவோம். கரைச்சி ஊற்றதை விட இதை வந்து அரைச்சிக்கலாம். ஓகேவா? புளியையும் இதில் எடுத்து போட்டேன். ஓகேவா? அதை நல்லா க்ளீன் பண்ணி கோஸெல்லாம் அதில் உள்ள இதெல்லாம் எடுத்துகிட்டு வாளியெல்லாம் எடுத்துகிட்டு லைட்டாக வறுத்துக்கணும்பா. ஏன்னா நம்ம ஒரு நாள் வச்சு யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் பரவாயில்ல, எப்படினாலும் இது டேஸ்ட் நல்லாயிருக்கும். கோவரை வச்சு நம்ம புளியை இது கரைச்சும் ஊற்றிக்கலாம். லைட்டாக நம்ம சூடு பிடிச்சிட்டோம் அப்படின்னா இது வந்து எனக்கு வந்து இவ்வளோவுமே பார்த்திங்கன்னா இந்த தீயல் வந்து எனக்கு 1 வாரம் ஓடும் எங்கள் வீட்டில். ஓகேவா? அதுக்காக தான் நான் வந்து எல்லாமே வறுத்துருவேன். உப்பு மட்டும் தான் வறுக்கலை, ஆனால் அதையும் நான் சில டைம் வறுத்துருக்கேன். வறுத்தாச்சுப்பா. இங்கே பாருங்க, இதான் அந்த வறுத்ததோட இது இவ்வளோதான். ஓகேவா? இது நல்லா வறுத்தாச்சு. இனி இதை மிக்ஸில் அரைக்க போகிறோம். தட்டி ஒரு பாத்திரம் ஆற வச்சுட்டு மிக்ஸில் நல்லா அரைச்சி எடுத்து வர போகிறேன். இது வறுத்ததெல்லாம் நான் அரைச்சிட்டு பாருங்கள். இனி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து போகிறேன். ஓகேவா? இந்த புளி கோரை போட்ட பாருங்கள், அந்த தண்ணி அதை ஊற்றி அரைக்க போகிறேன். அவ்வளோதான், அரைச்சிட்டு வரேன். இது அரைச்சிட்டும் பாருங்கள், நிறைய இருக்குது பாருங்கள். இந்த ஜார் ஃபுல்லாகவே வந்துடுச்சு. ஓகேவா? அந்த வறுத்தம்ல அதே சட்டில் தான் நல்லெண்ணெய். ஓகேவா? நல்லெண்ணெய் தான் அதிகமாக ஊற்றணும் இதுக்கு. அப்படிங்களா? ஆனால் தேவை ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் எவ்வளோ ஊற்றுறமோ அவ்வளோக்கு டேஸ்ட். இல்லைன்னா காஞ்சிச்சா கடுகு போட்டாச்சு பாருங்கள். கடுகு போட்டுடுச்சுப்பா. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு முழுவத்தல், கொஞ்சம் கருவேப்பிலை, அவ்வளோதான். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்ச மசாலா பாருங்கள் விழுது. அவங்கள்ட்ட அதை அப்படியே கொட்டிக்க வேண்டியதான். சரிங்களா? கொட்டி ஒருமே கட்டுறாங்க. இல்லைன்னா எவ்வளோ இருக்கோ என்ன அதிகமாக வைக்கணும்ல, நம்ம ரொம்ப நாள் இருக்கணும் அப்படிங்கிறது தான் நல்லெண்ணெய். இருந்தாலும் நல்லெண்ணெய் தான் டேஸ்ட். இதில் இது எல்லாமே இனி எப்படி பண்ணலாம், கொஞ்சம் நான் தட்டிடுறேன். கொஞ்சம் தண்ணி தேவைக்கு ஊற்றி இதை கிளறணும். ஓகேவா? இதோ அப்புறம் நம்ம ஜாரை பாருங்கள் கழுவிட்டோம்பா. கழுவி தண்ணி ஊற்றணும். இதோ நம்ம ஜாரை கழுவி பாருங்கள். ஜாரில் மசாலா நிறையா இருந்துச்சா, தண்ணி ஊற்றியாச்சு. தண்ணி வச்சு தான் நம்ம இதை வற்ற வச்சு எடுக்கணும். ஓகேவா? அதுதான் இந்த கூட்டோட டேஸ்ட். ஓகேவா? இந்த தண்ணி பத்தாது, இன்னும் கொஞ்சம் ஊற்றணும். பாருங்கப்பா, இது நம்ம கட்டியாகவே வச்சு இறக்க முடியாது. ஏன்னா இதை வச்சு சாப்பிட்றனால நம்ம இந்த பதத்துக்கு வைக்கணும் நம்ம தண்ணியாட்டே. இது இனி என்ன ஆகும்னாக்கி இது கொதித்து வற்றணும். மூடி திறந்து போடக்கூடாது. போட்டிங்கன்னா வீடு ஃபுல்லாக தெரிச்சிடும். இதில் வந்து ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வைக்கணும். இப்போ நம்ம வந்து இதுக்கு தேவையான உப்பையும் ஃபஸ்ட்டு போடுறோம். இது உப்பு ரொம்ப தேவைப்படும்பா. ஓகேவா? உப்பு போட்டு நல்லா கலக்கி மூடி வைக்கணும். ஏன்னா அப்பப்போ கிண்டி விடணும் அந்த கூட்டை. ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அடி பிடிக்கும் சட்டி. ஓகேவா? நான் வேறு சில்வர் சட்டியில் வச்சுருக்கேன்னா, மண் சட்டினா டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். இது என்ன ஆகும்னா கொதித்து நம்ம இப்போ ஊற்றுன எண்ணெய் எல்லாம் சுண்டி மேலே வரணும். ஓகேவா? அது வரைக்கும் நம்ம இதை அடுப்புலேயே வைக்க போகிறோம். இது கொதிக்கட்டும். அப்போ மூடி வச்சுட்டு போயிட்டேன். என்னாச்சு பாருங்க, அதான் கொதி வருது. அதான் கொதிக்குதா. சட்டி வேறு அடி பிடிச்சிடும், அது வேறு பயம். அடி பிடிக்காமல் கவனிக்கணும். இப்போ தான் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஓகேவா? ஓகே, அப்புறம் பார்ப்போமா. பாருங்க, நான் ஏன் சொன்னேன்னு தெரியுதா? அங்கே பாருங்க, அந்த மூடியெல்லாம் அப்படி இருக்கு பாருங்க. கையில் நல்லா தெரிக்கும்போ. சிம்மில் வச்சுக்கணும். நான் அதுதான் இந்த மராப்பு வச்சுருக்கேன். ஓகேவா? அந்த பாருங்க தெரியுதா? அப்படியே என்ன மேலே சுண்டி வருதா, அந்த ரெட் கலரில் வருது பாருங்க.
இது இன்னும் வரணும். இது வந்து டக்கு டக்குன்னு வீடியோ எடுக்க பயமாக இருக்குது. ஏன்னா மேலே ஃபுல்லாக தெரிச்சிருப்போம். நான் சிம்மில் வச்சு தான் இது பண்ணுறேன். நம்ம சில்வர் ஆப்பை வச்சு கிளறணும்னு வைங்களேன், அவ்வளோதான். தெரியுதா என்ன பாருங்க. என்ன இது சிம்மில் வச்சு தான் நம்ம கிளறவே செய்யணும். நம்ம வந்து ஸ்பீடில் வச்சுட்டு கிளறணும்னு வைக்கலாம், ஒவ்வொரு துளியும் கைக்கு அபாயம். ஓகேவா? அது நல்லா கையில் பட்டால் பொல்லிருப்பா உடனே. நான் சிம்மில் வச்சு தான் உங்களுக்கு கிளறி காமிக்கிறேன். நல்லா கொதிச்சிடுச்சு. ஆனால் இந்த பதம் அல்ல, இன்னும் வரும். இந்த எண்ணெய் சுண்டி வரும் பாருங்க. அடுத்த நெக்ஸ்ட்டில் கரெக்டாக வந்துடும். கொதிக்குதா? இந்த பாருங்க, நெய் சுண்டி வந்துடுச்சா? இந்த எண்ணெயெல்லாம் வந்துருப்பாங்க, நெய்ங்கிற சாரி. நம்ம 2 கருவேப்பிலை போடுவோம். சரிதான், எனக்கு சட்டி பிடிச்சிடக்கூடாதுன்னு ஒரு பயம், அவ்வளோதான். மண் சட்டினா பரவாயில்ல. இந்தா தெரியுதா உங்களுக்கு? இந்த எண்ணெயெல்லாம் அப்படியே சுண்டி வந்திருக்கு. இது நமக்கு ஓகே. இந்த பதம் நமக்கு ரெடி தான். ஆனாலும் என்ன செய்யணும்னா கொஞ்சம் திக்காகணும் இது இன்னும். ஓகேவா? இந்த எண்ணெய் சுண்டி வந்தாலே நமக்கு ஓகே தான். நான் இறக்கிடலாம். தீயை போட்டோன்னா மேலே தெரிக்குதுப்பா. இன்னும் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு நீங்கள் இறக்குனீங்கன்னா முடிஞ்சு. ஓகேவா? பிரண்டை தீயல் ரெடி. இதை வந்து நம்ம ஆற வச்சு பாட்டில் அடைக்கிறதா இருந்தால் பச்சை நல்லெண்ணெய் ஊற்றி அதில் நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணி மேலேயும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வச்சிங்கன்னா இது கெடாமல் இருக்கும். நாங்கள் சின்ன பிள்ளை இருக்கப்போ 1 மாதம் வரைக்கும் சாப்பிட்டுக்கோம்பா. ஆனால் இப்போல்லாம் எப்படி தெரில. ஆனால் நல்லெண்ணெய் சமைச்சிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா? இது 1 வாரம் வரைக்கும் நீங்கள் சூடாக்காமலே சாப்பிட்லாம். நல்லெண்ணெய் அதிகமாக ஊற்றுங்க. நல்லெண்ணெய் சாப்பிட்டா நல்லது தான். இந்த எப்பா முருகா மேலே தெரிக்குதுப்பா. தீயை கொஞ்சம் கூட்டினோன்னு மேலே தெரிக்குது. ஓகேவா? இப்போ நமக்கு வந்து பிரண்டை தீயல் ரெடி. இதோ இந்த பிரண்டை தீயல் ரெடி பண்ணியாச்சு. ஓகேவா? பிடிச்சிருந்தா எல்லோரும் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து முட்டு வலி எல்லாத்துக்குமே நல்லது. குடல் புண்ணு, வயிற்று, இது வயிற்றோட பிரச்சனையுமே ரொம்ப நல்ல மருந்து சொல்லலாம். ஓகேவா? அதில் மூட்டு வலி உள்ளவங்க நல்லா சாப்பிட்லாம். ஓகேவா? பிடிச்சிருந்தா எல்லோரும் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், பாருங்கள், செஞ்சு நீங்களும் சாப்பிடுங்க. ஓகே, பாய்.